சரி, இப்ப கேள்விக்கு போக முதல் இந்த கேள்வியல்ல என்ன இருக்குன்னு சொன்னா வளமையான குறிப்பீடு. முக்கோணி ஒன்றில் வளமையான குறிப்பீடு. வளமையான குறிப்பீடு சொன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு முக்கோணி இது ஏ, இது பி, இது சி என்று சொல்லுவோமா இருந்தா சரிதானே. இது இந்த கோணத்தை ஏ கோணம் வேண்டும், இது இந்த கோணத்தை பி கோணம் வேண்டும், இது இந்த கோணத்தை சி கோணம் என்று சொல்லுவோம். அதுக்கு எதிரான பக்கத்தை சி என்றும் எதிரான பக்கத்தை ஏ என்றும் எதிரான பக்கத்தை பி என்று சொல்லுவோம். இதுதான் முக்கோணி ஏபிசியில் வளமையான குறிப்பீடு. இனி எங்கேயாவது கேள்விக்குள்ள வளமையான குறிப்பீடு என்று சொல்லுவானா இருந்தா இதுதான் அர்த்தம். சரிதானே. இதுல இன்னொரு முடிவுன்னு சொல்லலாமடா, ஏ கோணத்தையும் பி கோணத்தையும் சி கோணத்தையும் கூட்டினா பை என்று. சரியா, அப்படி கூட ஒரு முடிவு சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சைனரியை கூறுக என்று கேட்டா என்ன செய்யணும் பாப்போம். பாருங்க, நான் சொல்ற வசனம் எல்லாம் இருக்கும். சைனரியை கூறுங்கன்னு கேட்டா இப்ப நான் சொல்ல போற 2 வசனம் கட்டாயம் வசனத்துக்குள்ள இருக்கணும், இந்த பந்திக்குள்ள இருக்கணும். யாதாயினும் ஒரு முக்கோணி ஏபிசியில் வளமையான குறிப்பீடுகளுடன் சைனரி, இதுதான் சைனரி. ஏ இன் கீழ் சைன் ஏ, பி இன் கீழ் சைன் பி, சி இன் கீழ் சைன் சி ஆகும். இதுதான் பழமையான குறிப்பீடு. சரிதானே. சரி, சரி, இதுதான் பழமையான குறிப்பீடுல வர்ற சைன். திருப்பியும் சொல்றேன், யாதாயினும் ஒரு முக்கோணி ஏபிசி. இந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, யாதாயினும் சொன்னா ஏதோ ஒன்று இல்லை, எந்த முக்கோணியா இருந்தாலும் இது உண்மை. சரிதானே, அதுதான் இங்க அர்த்தம். அதாவது ஜாதாயினும் ஒரு முக்கோணி ஏபிசி என்று சொன்னா நீ 3 முக்கோணிக்கு நிறுவனம் படிவா கவனிச்சு வச்சுக்கோ. சரிதானே. சரி, 3 முக்கோணியும் கிட்டத்தட்ட ஒரே வடிவத்திலாம் செய்ய போறோம். அதால நான் 3க்கும் ஒரே நீட்டுக்கு படங்கிரி நிறுவப்போம். சரிதானே. சரி, முதலாவது என்ன முக்கோணி என்று சொன்னா கூர்ங்கோண முக்கோணி. இரண்டாவது என்ன முக்கோணி என்று சொன்னா விரிகோண முக்கோணி. மூன்றாவது என்ன முக்கோணி என்று சொன்னா செங்கோண முக்கோணி. இந்த 3 முக்கோணிக்கு நான் ஒரே மாதிரி நிறுவ போறேன். சரியா. சரி, அதுலயே படியா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நான் பேர் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே போட போறேன். இது ஏ, இது பி என்று சொன்னா மேல சி, இது ஏ, இது பி என்று சொன்னா மேல சி, இது ஏ, இது பி என்று சொன்னா மேல சி. சரியா. நான் சீல இருந்து இதுக்கு வரைஞ்ச செங்குத்து அடிய டி என்று போடுறேன். அப்ப சீல இருந்து ஏபிக்கு வரைஞ்ச செங்குத்து அடிய நான் டி என்று போடுறேன். ஏபிக்கு சீல செங்குத்து அடிய ஏற்கனவே செங்குத்து கிடக்கு தானே, அத இதண்டு போடுறேன். சரி, அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, இங்க ஏ இந்த கோணம் ஏ கோணம், இது ஏ பக்கம், பி இந்த கோணம் பி கோணம், இது பி பக்கம், ஏ இந்த கோணம் ஏ கோணம், இது ஏ பக்கம், பி கோணம் பி பக்கம். அப்ப இங்க என்னது, ஏ இது பி இது பி. சரிதானே. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப சைன் விதி எப்படி நிறுவ போறோம்னு பாருங்க. சரிதானே. சைன் விதி எப்படி நிறுவ போறோம் நான் சொல்ல போற ஐடியா அவ்வளவுதான். சைன் விதியில ஐடியான்றது நிறுவலுக்கடா இவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சா காணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதாவது சைன் விதி நிறுவலுக்கு ஒரே பக்கத்தை 2 மாதிரி கண்டா காணும், இவ்வளவுதான். சரிதானே. சைன் விதி நிறுவல் சொன்னா இவ்வளவு ஞாபகம் இருந்தாலே காணும். ஒரே பக்கத்தை 2 மாதிரி கண்டாச்சு. சைன் விதி நிறுவல் ஒரே பக்கத்தை 2 மாதிரி கண்டாச்சு. இப்ப பாருங்கோ, இதுதான் அந்த ஒரு பக்கம். சிடிய பாருங்கோ, சிடின்னு சொன்னா அவ்வளவு. சிடி என்று சொன்னா இந்த முக்கோணியை பயன்படுத்தினா பி சைன் ஏ, இந்த முக்கோணியை பயன்படுத்தினா சிடி எவ்வளவுன்னு சொன்னா ஏ சைன் பி. அவ்வளவு. அதே போல இங்கேயும் சிடி, சிடி என்றது எவ்வளவு, பெரிய முக்கோணியை பயன்படுத்தினா ஏ சைன் பி. சிடி என்றது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, இது பை மைனஸ் ஏ, இது ஏன்னு சொன்னா இது பை மைனஸ் ஏ. சரியா. அப்ப இந்த முக்கோணிக்குள்ள பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா பி என்ன வரப்போகுது, பி சைன் பை மைனஸ் ஏ என்று வரப்போகுது. இது பி சைன் ஏ என்று வரப்போகுது. சரிதானே. சரி, அப்ப இங்கால அங்க பார்ப்போம். அங்க சிடி என்றது எவ்வளவு, சிடி என்றது ஏ சைன் பி.
இப்ப சிடி என்றதை வேற மாதிரி சொல்லுங்க. சிடி என்றதை வேற மாதிரி எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னா பி, அவ்வளவுதான். ஆனா அந்த பி நான் எழுத போறேன் பி இன்டு 1 போடலாமா இல்லையா? போடலாம். அப்புறம் நான் எழுத போறேன் பி இன்டு சைன் 90 π/2 போடலாமா இல்லையா? சைன் 90 எவ்வளவு? ஒன்றுதானே. ஓ, இப்ப திருப்பியும் இந்த 90க்கு என்ன பேர்? ஏதானே. அப்ப இங்க பி சைன் ஏ இப்படி எழுதலாமா இல்லையா? எழுதலாம். இப்போ இருக்கா வடிவா 3 முக்கோணில பாருங்க. சிடி என்றது பி சைன் ஏ சைன் பி, பி சைன் ஏ சைன் பி, பி சைன் ஏ சைன் பி, மூன்றிலே. அப்ப இப்ப நான் கடைசியா மூன்றின்றையும் முடிவா என்ன எழுத போறேன்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் சமனா இல்லையா? பி சைன் ஏ என்றது ஏ சைன் பிக்கு சமனா இல்லையா? சமன். இப்ப எது ஏ கொண்டு அங்க பிரிக்கிறேன் பி கொண்டு இங்க பிரிக்கிறேன். அப்ப ஏ இன்கு சைன் ஏ சமன் பி இன்கு சைன் பி. காட்டிட்டோமா இல்லையா? காட்டிட்டோம். இப்ப வேறங்கோ. இப்ப இதே மாதிரி நான் இந்த உச்சியில இருந்து இதுக்கு செங்குத்து வரைஞ்சேன்னு சொன்னா இந்த ஒரு பக்கத்தை ரெண்டு மாதிரி கண்டா நான் இதுல காட்டின மாதிரி வேற ஒன்று என்னது ஒரு ஏ இன்கு சைன் ஏ சமன் பி சாரி சி இன்கு சைன் சி. அதாவது இப்படி இங்க மூன்று கோடு போட்டு எல்வை போட்டா சிமிலர்லி அல்லது தமிழ்ல எழுதுங்கோ இதே போன்று. இதே போன்று இப்படி என காட்டலாம். ஓ, அப்ப நீங்க சொல்லுங்க. இப்படி காட்டலாம்னு சொன்னா ஏ இன்டு சைன் ஏ என்றது அவருக்கு சமன், ஏ இன்டு சைன் என்றது இவருக்கு சமன். ஆகவே சரியா? ஆகவே என்ன எழுதுவீங்கள்? இப்ப எழுதுவீங்கள் ஏ இன்டு சைன் ஏ சமன் பி இன்டு சைன் பி சமன் சி இன்டு சைன் சி. இவ்வளவு தான் சைன் விதி. சரிதானே? சோ திருப்பியும் சொல்றேன், சைன் விதி நிறுவல் வேறு ஒன்றும் இல்ல, ஒரே பக்கத்தை ரெண்டு மாதிரி கண்டுவிட்டா சரி. அந்த ஒரே பக்கம் அந்த ஒரே பக்கம் யாருன்னு சொன்னா அந்த நீ வரைகிற செங்குத்து கோடு தான் அந்த ஒரே பக்கம். சரிதானே? ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? சரி. இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை அழிச்சு போட்டு அடுத்ததா கொஸ் விதி நிறுவ போறேன். சரிதானே? சரி. இந்த மற்ற ஒரு நிமிஷம்டா. நீங்கள் சைன் விதி பயன்படுத்துறீங்களான்னு சைன் விதியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்படி பாடமாக்கி வச்சிருக்காம சைன் விதியை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அது என்ன பாடமாக்காம தெரிஞ்சு வச்சுக்கிறது? இதுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறது. எதுன்னு சொன்னா இந்த பக்கம் எடுப்பியா இருந்தா ஏன்னு சொல்லல, இந்த பக்கம் எடுப்பியா இருந்தா அதுக்கு எதிரான கோணத்தின் சைன் கீழே, இந்த பக்கம் எடுப்பியா இருந்தா அதுக்கு எதிரான கோணத்தின் சைன், இந்த பக்கம் எடுப்பியா இருந்தா அதுக்கு எதிரான கோணத்தின் சைன். இப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? ஏன்னு சொன்னா நீங்க வேற கேள்விகள் செய்யும் வேற வேற கேள்வி செய்யும் போது அதுக்குள்ள வரப்போற முக்கோணிகளுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா ஒன்றுக்கு பி, ஒன்றுக்கு பி -1, ஒன்றுக்கு பி +2, இப்படித்தான் பக்க நிலம் வரப்போகுது. அப்ப இப்ப என்ன செய்வேன்? இப்ப பாடமாக்கி நான் எழுதுவேன் இல்ல, அங்க நீ சைன் விதியை நீ பாவிக்கணும். சரிதானே? சோ அதால சொல்றேன். சரி. இப்ப அடுத்ததா என்ன செய்யணும்னு சொன்னா கோஸ் விதி பார்ப்போம். அதுக்கும் இதே மாதிரி தானே? சரியா? அதுக்கும் இதே மாதிரி தான் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா படங்கிற போறீங்க. அப்ப இது சரி. கொஸ் விதி என்னன்னு பாப்போம். சரியா? கொஸ் விதியை எழுதி போட்டுவார். அதாவது என்னன்னு சொன்னா கொஸ் ஏ சமன் மற்றது. இப்ப நான் ஒரு டக்குனு ஈஸியா ஞாபகத்துல ஒரு வழி சொல்றேன். நீ என்ன கோணம் எழுதுறியோ அதுக்கான பக்கத்தின் வர்க்கம் கழிபடும். அதை மட்டும் ஞாபகம். இப்ப இதை நான் முடிவு எழுத போறேன்னு சொன்னா கொஸ் ஏ என்று சொன்னா ஏ வர்க்கம் கழிபடும், கொஸ் பி என்று சொன்னா பி வர்க்கம் கழிபடும். கஷ்டமான வழி ஜோதி சொல்லு. கொஸ் சி என்றா என்ன? சி வர்க்கம் கழிபடும். சரிதானே? சரி. அப்ப இங்க என்னது ஏ என்றபடியா மற்றது என்னது பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம். ஒரு நிமிஷம். இதுல 2 மடங்கு இந்த முன்னுக்கு இருக்கிற ரெண்டு ரெண்டு பேர்டையும் 2 மடங்கு. சரிதானே? அடுத்தது கொஸ் பி சமன் ஏ வர்க்கம் சக சி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தின் கீழ்
2 ஏசி. அதே போல cos c சமன் a வர்க்கம் பிளஸ் b வர்க்கம் சய c வர்க்கத்தின் கீழ் 2 ab. இதுதான் cos விதி. சரிதானே? சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களை கேள்வி வைப்பான், என்னது? cos விதியை கூறி நிறுவுக. சரியா? சரி, சொல்றேன் கேளுங்க. இங்கேயும் அந்த வசனம் பெறணும். ஜாதாயினும் ஒரு முக்கோணி ஏபிசி. யாதாயினும் சொன்னா இந்த 3 முக்கோணியும் சொல்லப்படுது. சரியா? எந்த முக்கோணி எடுத்தாலும் யாதாயினும் ஒரு முக்கோணி ஏபிசியில் வளமையான குறிப்பீடுகளுடன், வளமையான குறிப்பீடு இது கோசைனரி, கொஸ் விதியை தாண்டா கோசைனரின்னு சொல்றோம் தமிழ்ல. கோசைனரி கொஸ்ஸே சமன் இது இது இது, கொஸ் பி சமன் இது இது, கொஸ் சி சமன் இது இது ஆகும். இப்படித்தான் என்ன எழுதணும்னு சொன்னா கொஸ் விதி எழுதுவோம். சரிதானே? சரி, இப்ப பாப்போம். இப்ப நான் சொன்னால என்னது, சைன் விதி நிறுவலுக்கு ஒரே பக்கத்தை 2 மாதிரி கண்டா சரின்னு சொன்னா, அதே போலடா கொஸ் விதி நிறுவல் இருக்கு தானே. கொஸ் விதி நிறுவலுக்கும் ஒரு ஐடியான்னு சொல்ல போறேன். டேய், இதை செஞ்சாலே கொஸ் விதி நிறுவல். அதுக்கு உனக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன், நீ எனக்கு சொல்ல தவிர நீ உங்க சொல்லிப்ப. நீ ஓஎல்ல படிக்கும் போது இப்படி இந்த வர்க்கங்கள் வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ஒன்று பாவிச்சிருக்கிற. ஓஎல்ல எது இப்படி வர்க்கங்கள் வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா பாவிச்சிருக்கிற. அது என்ன ஃபார்முலான்னு யோசிப்பார். ஓஎல்ல படிச்சிருக்கிற, அது ஏ லெவல்லயும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற. நீ என்னன்னு யோசிப்பார். ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம், அட நம்ம பைதரஸ் திட்டம் ஒன்றானே. சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம், பைதரஸ் திட்டம் அதேதான். அப்ப கொஸ் விதியின நிறுவல் என்னன்னு சொன்னா பைதரஸ் தேற்றம். சரிதானே? அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கொஸ் விதியின நிறுவல் என்ன? பைதரஸ் தேற்றம். அப்ப சைன் விதி நிறுவலுக்கு என்னது? ஒரே பக்கத்துல 2 மாதிரி காணணும். அவ்வளவு தாண்டா. அது அப்புறம் நான் ஒருக்கா செய்யும் போது நீ பாத்துட்டீங்கன்னு சொன்னா அது அப்புறம் என்ன செய்யலாம், நிறைய முடிச்சிடலாம். சரி, கவனிக்கும். இப்ப பாருங்க, நான் பைதரஸ் தேற்றம் தான் பயன்படுத்த போறேன். அதுக்கு ஒரு செங்கோண முக்கோணி வேண்டும். நான் இந்த செங்கோண முக்கோணிக்குள்ள பயன்படுத்த போறேன். அந்த முடிவை நான் முதலே எடுக்கிறேன். இந்த முக்கோணிக்குள்ள பயன்படுத்த போறேன்னு சொன்னா வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அந்த பக்கங்கள் இருக்கல்ல, அந்த பக்கங்களை வேற முக்கோணியில பயன்படுத்தி தான் நீ காணணும். அதாவது இந்த முக்கோணியை பயன்படுத்த போறீங்கன்னு சொன்னா வேற முக்கோணிகளை பயன்படுத்தி தான் இதை காணணும். அது என்ன வேற முக்கோணி? இந்த செங்கோண முக்கோணிக்குள்ள இது பி இது ஏன்னு சொன்னா இந்த பக்கம் எவ்வளவு? பி சைன் ஏ ஒன்னானே. அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த பக்கம் எவ்வளவு? பி சைன் ஏ, சாரி பி காஸ் ஏ. ஓம். அப்ப இது சி என்று சொன்னா இவ்வளவு சி, இவ்வளவும் பி சைன் ஏ. அப்ப இந்த பக்கம் எவ்வளவு? சி மைனஸ் பி காஸ் ஏ. அது இவ்வளவு சி, இவ்வளவு பி காஸ் ஏ. அப்ப இவ்வளவு போகுது சி மைனஸ் பி காஸ் ஏ. அப்ப இப்ப சொல்லுங்க, 3 பக்கம் தெரியுமா இல்லையா? தெரியும். சோ பைதரஸ் தேற்றம் பாவிச்சு விட்டோம்னு சொன்னா சரி. சரிதானே? இங்க வரும். நான் பாவிக்க போற முக்கோணி எதுன்னு சொன்னா இங்க இந்த பெரிய முக்கோணில தான் பாவிக்க போறேன். சரியா? பெரிய முக்கோணில தான் அந்த பைதரஸ் தேற்றம் பயன்படுத்த போறேன். சோ இந்த பக்கத்தை எல்லாம் நான் மற்ற மாதிரி கண்டு வைக்க போறேன். இந்த குட்டி முக்கோணியை பயன்படுத்துற பாருங்க. இது பி என்று சொன்னா இது பை மைனஸ் ஏ சொன்னா இது பி சைன் பை மைனஸ் ஏ இப்படி வரும். ஆகவே இது பி வரப்போகுது, சைன் ஏ என்று வரப்போகுது. 2ஆம் காலத்துக்கு சைனுக்கு பிளஸ் தானே, அப்படி வரப்போகுது இந்த பக்கம். சரி, இந்த பக்கம் எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். இது பி என்று சொன்னா இது பி காஸ் பை மைனஸ் ஏ என்று வரப்போகுது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது மைனஸ் பி காஸ் ஏ என்று வரும். இது சி என்று சொன்னா இது சி என்று வரும். அப்ப சொல்லுங்க, இந்த பக்கம் எவ்வளவு? இந்த பக்கம் சி என்று வரும். அப்ப ஒருக்கா எனக்கு சொல்லு, இவ்வளவும் எவ்வளவு வரும்? இது சி சக இவ்வளவு வரப்போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கபடியா சி மைனஸ் பி காஸ் ஏ அப்படி வரப்போகுது. தானே? அவ்வளவுதான். அப்ப இப்ப சொல்லுங்க, அவர் கொஞ்சம் பிரச்சனை அது கடைசியாவா. இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் எழுத போறேன். சோ 2க்கும் பொதுவானது. சரிதானே? எது? முக்கோணம் சிபிடியில் பைதகரஸ் தியரம். சரிதானே? இங்கேயும் பாருங்க, முக்கோணி சிபிடியில் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. அதெல்லாம் நான் 2க்கும் பொதுவானது. இப்ப சொல்லுங்க, என்னது? சிபி வர்க்கம் சமன்
சிடி வர்க்கம் சக சிடி வர்க்கம் சக டிபி வர்க்கம் டிபி வர்க்கம். அப்ப இப்ப சொல்லுங்க இதெவ்வளவு ஏ வர்க்கம், இதெவ்வளவு பி வர்க்கம் சைன் வர்க்கமே, இதெவ்வளவு சி மைனஸ் பி கொஸ் ஏ முழுவதின் வர்க்கம் என்று வரும். தாம இந்த வடியா கவனி சுருக்கில கொஞ்சம் டக்குன்னு போகும். இதுல பி வர்க்கம் சைன் வர்க்கம் ஏ கிடக்கு. இது இந்த விரிவழுதினா பி வர்க்கம் கொஸ் வர்க்கம் ஏ வரும். ரெண்டு பேர்ல இருந்து பி வர்க்கத்தை எடுத்து விட்டா உள்ளுக்குள்ள சைன் வர்க்கம் பிளஸ் கொஸ் வர்க்கம் என்று வரும். ஆகவே உண்டு. அப்ப பி வர்க்கம் என்று வரும். இதன் வர்க்கம் வரப்போது சி வர்க்கம் என்று வரப்போது மைனஸ் 2 மடங்கு 2 சிபி கொஸ் ஏ என்று வரப்போது. அப்ப இப்ப சொல்லுங்க இந்த சமன்பாடுல இருந்து கொஸ்ஸையை எழுவாக்கி விட்டா இவ்வளவு போவையும் இங்கால வரும், இவர் அங்கால போனா என்ன வரப்போகுது பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கத்தின் கீழ் இவர் இங்கால போனவர் இந்த 2 பிசியால பிரிச்சு விட்டா இதுதான் கொஸ்ஸே. அவ்வளவுதான் கொஸ்ஸே என்ற நிறுவல் இவ்வளவுதான். அங்க வரும். அங்கேயும் பைதரசி இருந்தாங்க என்னது முக்கோணி பிசிடியில் பைதகரஸ் தியரம். அங்கேயும் அதே முக்கோணம் தான். அப்ப இப்ப சொல்லுங்க சிடி வர்க்கம் சிபி வர்க்கம்டா சிபி வர்க்கம் சிடி வர்க்கம் சக டிபி வர்க்கம் சரிதானே. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக இது என்ன வரப்போகுது சி வர்க்கம் வரும். ஆனா இதோ கொஸ் விதி இல்ல. நாங்கள் அங்கு எப்படி ஒன்றதுக்கு சைன் 90 போட்டோமோ அதே போல இதுல நான் சய 0 போடலாமா இல்லையா தேவைக்காண்டி. இப்ப சொல்லுங்க ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக சி வர்க்கம் மைனஸ் 2bc கொஸ் 90 இப்படி போடலாமா இல்லையா. ஏன் கொஸ் 90 எவ்வளவு பூச்சி. இப்ப சொல்லுங்க பி வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் 2bc 90க்கு என்ன பேர் ஏ கொஸ் ஏ. அப்ப இப்ப சொல்லுங்க இதுக்கு பிறகு இதே மாதிரி வரி எழுதலாமா இல்லையா. எது அதுக்கு பிறகு இதே மாதிரி கொஸ்ஸையை எழுவாய்க்கு எழுதலாமா இல்லையா எழுவாய்க்கு எழுதலாம். அப்ப இப்ப சொல்லு நான் ஒரு கொஸ்ஸையை இப்படி காட்டிட்டேனா இல்லையா காட்டிட்டேன். இதுக்கு பிறகு நீங்க எழுதுவீங்க இதே போன்று சரியா இதே போன்று சிமிலர்லி இதே போன்று கொஸ் பி சமன் இப்படி கொஸ் சி சமன் இப்படி என காட்டலாம். அவ்வளவுதான் சரிதானே. சரி இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப இண்டல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்னது சைன் விதியை